ஃபேப்ரிக்கோட டைப் என்ன, ஸோ எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் லெவல் தேவை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வாஷிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிளியராக கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஐஏபி. ஸோ ஒரு மிஷின் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஐஏபியில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா அக்வானேஜ்ங்கிற கொடுத்துருக்காங்க, வீட்டில் வர ஹார்ட்னஸ் வாட்டர் சாஃப்ட்னஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டாப் லோடு பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரப்பிங் வாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரப்பிங் வாஷ்க்காக ட்ரைடைக்கல் பல்சட்டானுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து வாஷிங் குவாலிட்டிங்கிறது பெட்டராக அமையும் உங்களுக்கு. ஸோ ஸ்க்ரப்பிங்காக நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டர் பஞ்சுங்கிறது கொடுத்துருப்பாங்க. வாஷிங் டைமில் துணியை மேல் நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ துணி தள்ளும்போது 360 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் ஸ்க்ரப்பிங் பேடு 1 2 பேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உராய்வு ஏற்படும்போது அழுக்குங்கிறது ஈஸியாக வெளில வரும். வர அழுக்கை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டவர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவர் ஃபில்டரில் வந்து அழுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகும். இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி